அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 10/2/2026 தை மாதத்தின் 27ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்தில் இந்த ஒரு பழத்தை கையில் வைத்து இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொன்னால் எல்லா துன்பங்களிலிருந்தும் உங்களுக்கு நிச்சயமாக விடுதலை கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான சக்தி வழிபாடு. இந்த வழிபாட்டை நாம் நம்பிக்கையோடு செய்யணும். ஒரு நாளில் ஒரு 20 நிமிடம் மட்டுமாவது ஒதுக்கி 24 மணி நேரத்தை நமக்கு கடவுள் கொடுத்துருக்காரு. அதில் ஒரு 24 நிமிடங்களை மட்டுமாவது நாம் பிரார்த்தனைக்காக ஒதுக்கணும். நம்மளால் முடிந்த விஷயங்களை, எதுவுமே முடியலையா, ஒரு விளக்கேற்றி விளக்கு பக்கத்தில் உட்காந்து ஒரு டம்ளர் தண்ணியை வச்சு உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லுங்கள். இல்லை அமைதியாக தியான நிலையில் மட்டுமாவது இறைவனை முழு சரணாகதி அடையுங்கள். உங்கள் துன்பங்கள் எல்லாம் நிச்சயமாக தீரும். எனக்கு ஏன் இப்படி கஷ்டம் வருது, எனக்கு ஏன் இப்படி வேதனை வருது, எனக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனைகள்லாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஏன்னா கண்டிப்பாக உங்களால் தீர்க்க முடியும்னு தெரிஞ்சுதான் கடவுள் உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை கொடுத்துருக்காருன்னு நினச்சி அதை தீர்ப்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு யோசித்து நாம் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான தீர்வு நிச்சயமாக கிடைக்கும். மனம் தளராதீங்க. இன்றைய நாளில் ராகு கால நேரமான மதியம் 3 to 4:30 இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யணும். நம்ம சேனலில் நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும், என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனைகளுக்கு முறையான பரிகாரங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் 30 ரூபாய் மட்டும்தான். இந்த உணவளிக்கும் திட்டத்தில் எங்களோடு சேர்ந்து ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள். இந்த நாளில் ராகுகால நேரம் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு எலுமிச்சங்கனி, தேவகனி என்று அழைக்கப்படக்கூடிய எலுமிச்சங்கனியை கையில் வச்சுட்டு சூலினி துர்க்கையை மனதில் நினச்சிக்கிட்டு ஓம் நமோ சூலினி துர்க்கையே நமக எனும் மந்திரத்தை 108 முறை சொல்லிட்டு அந்த எலுமிச்சங்கனியை இன்று இரவு உங்கள் தலையணை கடியில் வச்சுட்டு மறுநாள் காலை எடுத்து உங்கள் தலையை சுற்றி முச்சந்தியில் கொண்டு போய் போட்டுருங்க. இந்த ஒரு பரிகாரத்தை தவறாமல் இன்றைய தினத்தில் செய்யுங்க. ரொம்ப எளிமையான விஷயந்தான் இல்லையா? இது நீங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கணும்னு ஒரே நினைப்போடு இறைவனை சரணாகதி அடைஞ்சு செஞ்சீங்க அப்படின்னா நல்லது நடக்க ஆரம்பிக்கும். ரொம்ப எளிமையான விஷயத்தை தவறாமல் நீங்களும் செய்யுங்க. நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு துர்க்கையை பிடிக்கும் அப்படின்னா துர்க்கை அப்படின்னு கமெண்டில் டைப் பண்ணுங்கள். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.